முதல்வர் வந்து தயவு செஞ்சு என்னோட கோரிக்கையை ஏற்றுக்குங்க. இப்போ வந்து பெண்ணுக்கு பாதுகாப்பே இல்லைன்னா நான் அப்போ பெண்ணாக இருந்துட்டு நான் என்ன பண்ண முடியும்? காவல்துறையில் உள்ளவங்களே இந்த அளவுக்கு அசிங்கப்படுத்துகிறாங்க, கேவலமாக நடந்துக்கிறாங்க. அப்படிங்கும் போது வேற நான் எங்கே போய் நாங்கள் எங்களோட குறைகளை எங்கே நாங்கள் சொல்லி அழ முடியும்? நீங்களே சொல்லுங்கள். எனக்கு இதுக்கு சரியான தீர்வை நீங்கள் தான் கொடுக்கணும். இல்லைன்னா என்னையும் என் பிள்ளையும் கருணை கொலை பண்ணிடுங்க. சார், இப்போ மயிலாடுதுறை காவல் நிலைய ஆய்வாளர் நீங்கள் தானே சார்? ஆமாங்கம்மா. அந்த மயிலாடுதுறையில் மாயவரத்தில் கீதான்னு சொல்லிட்டு அவங்க கருணை கொலைன்னு கொடுத்துருக்காங்க. காவல்துறையினர் செக்ஷுவல் டார்ச்சர் அதிகமாக கொடுத்ததுனால என்னை கருணை கொலை பண்ணுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. என்ன விஷயம் சார் அங்கே நடந்தது? இல்லைன்னா என்னையும் என் பிள்ளையும் கருணை கொலை பண்ணிடுங்க. இல்லைன்னா என்னையும் என் பிள்ளையும் கருணை கொலை பண்ணிடுங்க. கீதா மேம், தமிழ்நாட்டில் ஒரு பெரிய பரபரப்பை உண்டாக்கி வச்சுருக்கீங்க. கருணை கொலைன்ற வார்த்தை வந்து எவ்வளோ பெரிய வார்த்தை தெரிஞ்சுதான் நீங்கள் எல்லாருக்கும் மெயில் வச்சுருக்கீங்களா? என்ன நடந்தது எங்கள் மக்களுக்கு தெளிவாக சொல்லுங்கள். தெரியாமல் எதுவுமே நான் செய்யலை மேம். கருணை கொலைங்கிற வார்த்தையை நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். என்னை கருணை கொலை பண்ணிடுங்க அப்படின்னு நான் சொல்கிறேன்னா அந்த அளவு நான் வந்து வலியும் வேதனையும் நான் அனுபவிச்சிருக்கேன். அப்படிங்கும் போது என்னை வந்து அந்த அளவு அசிங்கப்படுத்திட்டாங்க. என்னால் அதை ஏற்றுக்க முடியல. என் பிள்ளைய பிஞ்சு பிள்ளைய வந்து 7 வயசு குழந்தது, ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் தான் படிக்கிறான். அவனை கொன்னுட்டு என்னால் வந்து சாவறதுக்கு எனக்கு மனதைரியம் கிடையாது. என் வீட்டுக்காரர் வந்து ஃபாரின்ல இருக்காரு. இல்லை, எதுக்காக உங்கள் பிள்ளையை கொல்லணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஏன்னா அந்த அளவு வந்து மதுரை போலீஸு என் அண்ணன்களை தேடி வந்தாங்க, அவங்களையும் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஆனால் என்கிட்ட நடந்துக்கிட்ட விதம் அப்படி அதை எல்லாத்தையுமே நான் வார்த்தையால் சொல்ல முடியாமல் தான் ஒரு பெட்டிஷனாக நான் எழுதி எல்லாருக்கும் அமுச்சு விட்டது. ஏன்னா அப்போனா எந்த அளவு அந்த சம்பவம் நடந்திருக்கும், என்னை எந்த அளவு கேவலப்படுத்தியிருப்பாங்கங்கிறத நான் அதை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நீங்கள் படிச்சுட்டு தான் வந்திருப்பீங்க. இல்லைம்மா, நீங்கள் சொல்கிறதுல வந்து காவல்துறை விசாரணைன்றது வந்து ஒரு குற்றம் செஞ்சாங்கன்னா விசாரணைக்கு வர்றது வந்து காமனான விஷயம்தான். அப்போது அந்த காமனில் வந்து லேடி போலீஸ் வருவாங்க. உங்களுக்கு லேடி போலீஸ் கண்டிப்பாக லேடி போலீஸ் வரவே இல்லை மேம். ஒரு 25-30 பேர் மதுரை போலீஸ் மட்டும்தான் வந்தாங்க. ஃபர்ஸ்ட் அவங்க பண்ண தப்பு நான் மதுரை போலீஸுங்கிறத அவங்க இன்ஃபார்ம் பண்ணவே இல்லை. இன்னொன்று மஃப்டியில் வந்தாங்க. எல்லாருமே மஃப்டியில் என்ன மாதிரி வந்தாங்க? லோயர் டிஷர்ட் போட்டிருந்தாங்க, வேஷ்டி போட்டிருந்தாங்க, டிஷர்ட்டு, லோயரு, சாக்ஸ் போட்டு வந்தாங்க. ஒருத்தவங்க ஹேர் கட்டும். அவங்களாம் போலீஸ் மாதிரியே எனக்கு தெரியல. ஓ, எப்படி தெரியுது? அவங்கள பார்த்தா எப்படி சொல்றது, கொலகாரனும் மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு. நான் அப்படி போலீஸை பத்தி பேசக்கூடாது, ஆனா அவங்க நடந்துகிட்ட விதம் அப்படி என்கிட்ட. ஆக்சுவலாக ஒரு வார்த்தை நீங்கள் அதில் ரொம்ப இதாக வல்கராக எழுதியிருந்தீங்க. ஆண் உறுப்பை காட்டியதா நீங்கள் எழுதிருந்தீங்க. ஆமா மேம். நீங்க சிம்பத்தி கிரியேட் பண்றதுக்காக அந்த வார்த்தையை யூஸ் பண்ணி. நான் சிம்பத்தி கிரியேட் பண்றேன்னா நான் சிம்பத்தி ஏன் மேம் கிரியேட் பண்ணோம்? என்ன நானே அசிங்கப்படுத்திக்கிறதுக்கு தானே மேம். அது அதே மாதிரி நான் எப்படி என்ன நானே அசிங்கப்படுத்திப்பேன்? அடிச்சு எங்கேயோ கீழே தள்ளுனாங்க நீங்க. ஆமா மேம், என்ன அடிச்சு இதோ இருக்கு பாருங்க இந்த சோஃபால நான் இங்க நின்றுட்டு இருக்கேன். பிள்ளை உள்ளார போயிடுவாங்களோ என்னமோ அப்படின்னு நினைச்சிட்டு நான் இங்க டோர் கிட்ட நின்றுட்டு இருக்கேன். அவங்க வரும்போது ஃபர்ஸ்ட் 8:30 மணிக்கு வந்துட்டு போயிட்டாங்க. 25-30 பேர். திரும்ப 2:30 மணிக்கு ஏன் மேம் வரணும்? வந்து நான் இங்க நிக்கிற, கதவை திறக்க மாட்டேன்னு சொல்றேன். கதவை திறக்கிறியா இல்லையாடி, உள்ளார யார் இருக்கா அப்ப அப்படின்னு சொல்லி அசிங்கப்படுத்தி நான் அந்த பயத்திலேயே போய் திறந்துட்டேன். கதவை உடைக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் திரும்ப 5 பேர் உள்ளார வந்து அங்கே நிற்கிற என்ன, நான் லைட்டு கூட எரியல, வெடி லாம்பு தான் எரிஞ்சிட்டு இருந்துச்சு. எல்லாருமே போதையில் நிற்கிறாங்க. கிச்சனுக்கு ஒருத்தர் போகிறாரு, இங்கே கதவு கிட்ட ஒருத்தர் நிற்கிறாரு. என்னால் எதுவுமே பதில் சொல்ல முடியல. இங்கே நிற்கிறேன், உள்ளார போய் பார்த்துட்டு என் வண்டி இருக்கான் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. கேட்டுட்டு ஏன் சார் இப்படிலாம் பேசுகிறீங்க? அப்பயும் நான் மரியாதை கொடுத்து தான் பேசினேன். ஃபஸ்ட்டு அவங்க 8:30 மணிக்கு வந்தப்பயும் எனக்கு எந்த மரியாதையுமே அவங்க கொடுக்கல. வெளியில் வச்சு அசிங்கப்படுத்திட்டு தான் போனாங்க. நான் இருக்கிறது காம்ப்ளெக்ஸில். இங்கே வந்து பிள்ளை தூங்குறவனை பார்த்துட்டு திரும்ப என் நைட்டியை பிடிச்சி இழுத்து என்னை இங்கே பிடிச்சி தள்ளி விட்டு பாருங்க அடையாளம்லாம். இங்கே பிடிச்சி என்ன அவ்வளோ தள்ளி விட்டு இந்த இதெல்லாம் வந்து அடிப்பட்டதா? ஆமா, பிடிச்சி தள்ளி. எனக்கு ஏற்கனவே பேக் பெயின் இருக்கு. நான் மைசூர்ல ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருந்தேன். அந்த ட்ரீட்மெண்ட்ல இருந்துட்டு இருக்கிற என்னை வந்து பிடிச்சி தள்ளி விட்டோடனே குப்பரக உளுந்துட்டு இருக்கும் போதே இன்னொருத்தவங்க வந்து பிடிச்சி இழுத்து அங்கே சாமி ரூம் கிட்ட இன்னொரு ரூம் இருக்கு, அதுகிட்ட ஒருத்தர் நின்றுட்டு வேட்டியை தூக்கி காமிச்சு. அவர் என்ன கலர் ட்ரெஸ் போட்டிருந்தார் வேட்டியை தூக்குனவர்? டார்க் ப்ளூ மேம். டார்க் சிமெண்ட் கலர் வேஷ்டி. சிமெண்ட் கலர் வேஷ்டி போட்டிருந்தாரா?
அடுத்து எல்லோ எல்லாருமே போதையில தான் மேம் இருந்தாங்க. இல்லை எல்லோ கலர் டிஷர்ட் ஏதோ சொல்லியிருக்கீங்களா, என்னது அது? அவர் வந்து எல்லோ கலர் டிஷர்ட் தான். ஒரு வாரமா நாங்க தூக்கம் இல்லாம அலைஞ்சிட்டு இருக்கோண்டி, என் பொண்டாட்டி படுக்க மாட்டா, நீ வந்து படு அப்படின்னு சொன்னது. அவர் பொண்டாட்டி படுக்கலைன்னா அது அவர் பிரச்சனை, அதையே உங்ககிட்ட. என் பொண்டாட்டி படுக்க மாட்டா, நீ வந்து படு, நல்லா தானே இருக்க, அங்க ஒருத்தி இருக்கால உன் அக்கா, அவளையும் வர சொல்லி அவளை போய் ஏத்திட்டு வாங்கடா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும் போது நான் பதட்டத்துல விழுந்தேன். நானும் ஏந்திரிக்கவே இல்லை மேம். இல்ல நீங்களா விழுந்தீங்களா, எப்படி பிடிச்சு தள்ளி விட்டாங்க மேம். நைட்டியை பிடிச்சி இழுத்து தள்ளி. ஏன்னா நீங்க எழுதுனதுல பிடிச்சி தள்ளி விட்டாங்கன்னு நீங்க எழுதிருக்கீங்க. உண்மையிலேயே நான் அப்படிதான் தள்ளி விட்டாங்க. பிடிச்சி தள்ளி விட்டு நான் தான் காமிக்கிறேன் மேம். பேக் பெயின் வந்து எனக்கு வீங்கி போய் என்னால ட்ரீட்மெண்ட் எடுக்க முடியல. என் ஹஸ்பண்ட் வந்து ஃபாரின்ல இருக்காப்புல. நான் குழந்தைய வச்சுட்டு நான் என்ன பண்ண முடியும்? என்னோட ஒரே முடிவு என்னன்னா, என் அண்ணனுங்க தப்பு பண்ணியிருந்தா என் அண்ணனுங்களை வந்து அழைச்சிட்டு போட்டோம். அவங்கள தேடி கண்டுபிடிக்க சொல்லுங்க. அவங்க போலீஸ் தானே, அவங்களோட டியூட்டி அதுதானே மேம். அவங்க பண்ண ஃபர்ஸ்ட் தப்பு என்ன வந்து விசாரிக்கணும் அப்படின்னு அவங்க நினைச்சிருந்தா லேடி போலீஸ் அழைச்சிட்டு வந்திருக்கணும். இது தப்பு தானே மேம். இந்த அளவு என்னை அசிங்கப்படுத்துறதுக்கு நான் என்ன தப்பு பண்ணேன்? நான் தனியா இருந்துட்டு இருக்கேன். இப்ப காம்ப்ளெக்ஸ்ல என்ன வீடை காலி பண்ணுன்னு சொல்றாங்க. நான் எங்க போவேன்? என் வீட்டுக்கார்ட்ட கூட என்னால இதை சொல்ல முடியல. இது உனக்கு தேவையா? என் அண்ணனுக்கு 2 பேரும் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க. இல்லையே, நீங்க உடனே 100க்கு கால் பண்ணிருக்கலாம்ல. 100 கால் பண்ணி என் மொபைல 2த்தையும் புடிங்கிட்டாங்க மேம். வந்த உடனே சார்ஜ்ல இருந்த ஒரு மொபைல், இன்னொரு மொபைல் 2த்தையுமே எடுத்துட்டாங்க மேம். மொபைல் இங்க இருக்கானா? இப்போ உங்க மொபைல் திருப்பி கொடுத்துருக்காங்களா? இல்ல நான் அதுல தான் மேம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். திருப்பி கொடுக்கவே இல்லை. அதை கேஸ்ல சேர்த்துட்டோம் அப்படின்னு தான் சொன்னாங்க. இல்லைம்மா, இப்போ வந்து உங்களுக்கு இப்போ எப்படி தான் உங்களுக்கு அந்த மொபைலை பிடுங்கக்கூடிய அத்தாரிட்டின்றது சொன்னாங்க? மொபைல வந்தோடனே சார்ஜில் இருந்த மொபைலை எடுத்து வச்சுக்கிட்டு நான் எவ்வளவோ கெஞ்சி நம்ம வீட்டுக்காவது நான் இன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன் சார், நான் வீட்டில் தனியாக இருக்கேன் சார், என் அண்ணன்கள் அப்பாவை யாரையாவது வர சொல்கிறேன் சார் என்னதுக்கு அவங்க எதுவுமே வாய முறியா இல்லையா, கொளுத்திரு வண்டி இல்லைன்னா அவளை வண்டியில் ஏற்றுங்கடா, ஓவரா பேசுகிறா இவ அப்படின்னு சொல்லி அவ்வளோ பேச்சு பேசுனாங்க மேம். சார் வணக்கம் சார். ஹலோ சார் வணக்கம், நாங்க சென்னையில இருந்து பேசுறோம் சார். வணக்கம்மா. சார் இப்போ மயிலாடுதுறை காவல் நிலைய ஆய்வாளர் நீங்க தானே சார்? ஆமாங்கம்மா. அந்த மயிலாடுதுறையில மாயவரத்துல கீதான்னு சொல்லிட்டு அவங்க கருணை கொலைன்னு கொடுத்துருக்காங்க. காவல்துறையினர் செக்ஸுவல் டார்ச்சர் அதிகமாக கொடுத்ததுனால என்னை கருணை கொலை பண்ணுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. என்ன விஷயம் சார் அங்கே நடந்தது? ஐ எம் ஏ ஜேர்னலிஸ்ட் சார், பத்திரிகையாளர் சார். ஹலோ சார், நான் பத்திரிகையாளர் பேசுறேன். அந்த நியூஸ் எங்களுக்கு அனுப்பியிருக்காங்க, எதிர்த்தரப்புல கேட்க சொல்லியிருந்தாங்க. அதனாலதான் காவல்துறை ஆய்வாளரா கேட்டுட்டு உங்ககிட்ட கேக்குறேன். அது மாதிரி ஒண்ணும் இல்லையேம்மா. அவங்க 13ஆம் தேதி ஒரு 30 போலீஸ் வீட்டுக்குள்ள வந்து அராஜகம் பண்ணதா சொல்றாங்க சார். மனு கூட நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் அனுப்பியிருக்கேன் பாருங்க. அது மாதிரி இல்லையேம்மா. அப்புறம் அவங்க பொய்யா சொல்றாங்களா? தெரியலையேம்மா, அது தெரியலையே சார். உங்களுக்கு உங்க ஸ்டேஷன், லோக்கல் ஸ்டேஷன்ல என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தானே சார் தெரியும். மனு நான் அனுப்பியிருக்கேன்னு சொல்றேன். தெரியலம்மா, அப்படி இல்லம்மா அப்படின்னா இந்த பதில் எப்படி சார் நாங்க எடுத்துக்கிறது? எனக்கு எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரியல. இல்லையேம்மா, நீங்க வந்து இப்ப சொல்றத பார்த்தா நடந்துருக்கு எப்படி சொல்ல சொல்றீங்க நீங்க? அப்படின்னா சார் சைபர் கிரைம்ல இருந்து வந்து அந்த சொல்ல முடியும், இல்லன்னா சொல்ல முடியும். அப்படி இல்ல, சைபர் கிரைம்ல இருந்து அவங்கள வந்து ரொம்ப கேவலப்படுத்தினதா 2:30 மணிக்கு அவங்கள வந்து ரொம்ப ஹராஸ்மெண்ட் பண்ணதா சொல்றாங்க. 2:30 மணிக்கு காவல்துறையினர் ஒரு பெண்ணை தனியா பேசுறதுக்கு அலோடு கொடுத்துருக்கா சார் லீகலா? நீங்க இப்ப என்னட்ட கேள்வி கேட்கறீங்களா? நானும் வந்து சொல்லணுமா இல்லையா? நீங்க நடந்ததா நீங்க சொல்றீங்க, நான் அது மாதிரி இல்லமான்னு சொல்றேன். நீங்க வந்து என்னட்ட இப்ப கேள்வி கேட்கறீங்க, இது மாதிரி உண்டான எதுவுமே அது மேல பண்ணக்கூடாது, யாருமே நைட்ல போய் பண்ணக்கூடாது. பண்ணிருக்காங்க தான் சார், வீடியோ ஃபுட்டேஜோட கொடுத்துருக்காங்க. வேணா நான் உங்களுக்கு வீடியோ ஃபுட்டேஜ் அனுப்பட்டுமா? அனுப்பு. அந்த பொண்ணுடைய மனுவை நீங்க வாங்கல, அழகழிக்கிறீங்கன்னு சொல்லி கீதான்றவங்க பேசியிருக்காங்க. அப்படிங்களா? சரிங்க சார். முதல்வர் வந்து தயவு செஞ்சு என்னோட கோரிக்கையை ஏற்றுக்குங்க. இப்போ வந்து பெண்ணுக்கு பாதுகாப்பே இல்லைன்னா நான் அப்போ பெண்ணாக இருந்துட்டு நான் என்ன பண்ண முடியும்?
ஆண்கள் தான் பாதுகாப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு காவல்துறையில் உள்ளவங்களே வந்து ஏதாவது ஒன்றுனா காவல்துறைக்கு தான் நம்ம போகிறோம். காவல்துறையில் உள்ளவங்களே இந்த அளவுக்கு அசிங்கப்படுத்துகிறாங்க, கேவலமாக நடந்துக்கிறாங்க. அப்படிங்கும் போது வேறு நான் எங்கே போய் நாங்கள் எங்களோட குறைகளை எங்கே நாங்கள் சொல்லி அழ முடியும்? நீங்களே சொல்லுங்கள். எனக்கு இதுக்கு சரியான தீர்வை நீங்கள் தான் கொடுக்கணும். இல்லைன்னா என்னையும் என் பிள்ளையும் கருணை கொலை பண்ணிடுங்க. இதை தான் நான் வேண்டி கேட்டுக்கிறேன். வணக்கம் ஐயா. ஐயா, இங்கே மயிலாடுதுறையில் உங்கள் மக வந்து கருணை கொலை செய்ய சொல்லி கொடுத்துருக்குறாங்க. உங்களுக்கு இந்த சம்பவத்தை பற்றி என்ன தெரியும்? என்ன பிரச்சனை நடந்தது? தற்பொழுது நம்ம இருக்கிற இடம் எது பார்த்திங்கன்னா மயிலாடுதுறையில் வந்து ஒரு 76 வயது முதிர்ந்தவர் வந்து காதில் அடித்து ரத்தம் சொட்ட பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியலை. காவல்துறை சரியான உதவிகள் கிடைக்கலன்னு சொல்லி வயது முதிர்ந்தவர் வந்து சொல்லக்கூடிய ஆதாரங்களை கேட்போம். வாங்க ஐயா. வணக்கங்க ஐயா. உங்கள் பேர் என்னங்கய்யா? ஆ ஆ என்ன பிரச்சனை நடந்தது? எதனால் உங்கள் காதில் ரத்தம் வந்தது? எதனால் ட்ரீட்மெண்ட் கிடைக்கல? தம்பி பையன் சொல்லி ஆ கதை சொல்லி அடித்தாங்க காதில். சரி. ரத்தம் வந்து சரி. என்னடா தேவையை கொடுக்க மாட்டேங்க, உன் பொண்ணை கூட்டி விட்றா. ஆ இன்னும் என் பொண்ணு பெரிய பொண்ணு அடிக்க போனாங்க. சரி. என் மனைவி தலைமுடி கொடுத்து விட்டாங்க. ஆ நாங்கள் அடுத்து என்னை திரும்பி அடித்தாங்க. அருமையாக எங்கள் கண்ணத்தில் பாருங்க சேர்த்து ஆ வீடு வந்து கையெழுத்து கும்புற அப்படியே விடுறது என்ன. ஆ என்னடா கடப்பாடு என்னடா அடிச்சுட்ருக்க ஆ இதை சொல்லி அடித்தாங்க. சரிப்பா. என் பொண்ணை போய் சின்ன பொண்ணை போய் சித்திரவதை பண்ணிட்டாங்க. நைட்டில் 2:30 மணிக்கு போய் 2:30 மணிக்கு எதுக்கு அவங்க போலீஸ் போகணும்? எதுக்கு போனாங்கன்னு தெரியல. சைபர் கிரைம்னு சொல்லி கதை பிடிச்சி உதச்சிருக்காங்க. ஆ அந்த சின்ன குழந்தை விட்டு கடந்து கத்திருக்கு. அப்பயும் உள்ள சட்டை பிடிச்சி கட்டில் தள்ளி விட்டு முதுகு எலும்பு உடஞ்சி போய் அது ட்ரீட்மெண்ட் எடுக்க முடியாத கிடக்குது. எனக்கு டாக்டர் எடுக்க முடியாதுங்க. போலீஸ் எடுத்து நான் கேஸாகவும் எடுக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. நானும் காதுக்காக வந்துருக்கேன். சரி. நீங்கள் தான் இங்கே தீர்வு காணணும். கண்டிப்பாப்பா. உங்கள் உள்ள குமரல்களை மக்கள்கிட்டையும் முதல்வருக்கும் நாங்கள் அனுப்பி வைக்கிறோம். கவலைப்படாதீங்க, எல்லாம் மாறும்.